இயக்குனர் இமயம் பாரதிராஜா தன்னுடைய படங்களில் பெண்களை தியாகச் சுடர்களாகவும் வீரமங்கையர்களாகவும் காட்டியவாறு பல படங்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவருடைய மறைவுக்கு பின்னால் அதே குடும்பத்திலே பெண்களுக்குள்ள நடக்கிற சொத்து சண்டை மொத்த சினிமாவை அல்ல, மொத்த தமிழ்நாட்டையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. விஷயம் என்னன்னா, பாரதி ராஜாவுடைய உடலுக்கு மக்கள் அஞ்சலி செலுத்திட்டு இருந்தப்போ அவருடைய மருமகள் நந்தனாவையும், அதாவது மனோஜின் மனைவி, அவருடைய 2 பேத்திகளையும், அதாவது மனோஜினுடைய 2 மகள்களையும் பாரதி ராஜாவுடைய பொண்ணு ஜனனி ரொம்ப மோசமாக நடத்தியிருக்காங்க. உட்கார்ந்து இருந்தவர்களை கையை பிடிச்சு இழுத்து எழுந்து போ சொல்லி விரட்டி இருக்காங்க. இந்த காட்சி பலரும் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் பாரதி ராஜா உடலுக்கு அருகாமையிலே கிட்டத்தட்ட 2-3 அடிகளுக்குள்ளாகவே இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்நிலையில் விஷயம் கைமீறி போன நிலையில் ராதிகா திடீரென நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை அந்த பஞ்சாயத்திற்குள் அழைத்து வருகிறார். சீமான் உள்ளே நுழைந்ததும் அங்கே நடப்பது என்னவென்றே அவருக்கு புரியவில்லை. என்ன நடக்கிறதென பதட்டப்படுகிறார். ராதிகா முகத்தில் தெரிந்த அந்த பதட்டம், அந்த பரபரப்பின் உச்சம் மொத்த மீடியாவும் அந்த பக்கத்திற்கு திருப்பி உள்ளது. தற்போது பேசுபொருளாயிருப்பது இந்த குடும்ப சண்டை. அந்த குடும்ப சண்டையின் பஞ்சாயத்தில் ராதிகாவும் சீமானும் உள்ளே நுழைந்து எப்படியாவது இதை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சண்டை எல்லாம் அந்த பல கோடி ரூபாய் சொத்துக்களுக்காக தான். நீலாங்கரை வீடும், தேனாம்பட்டை வணிக வளாகம், தேனியில் இருக்கிற பண்ணை வீடுன்னு லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கு. பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் இறந்த பிறகு அவர் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டார். அந்த நேரத்தில் அவரை மலேசியாவில் கூப்பிட்டு ஜனனி ரகசியமாக வச்சு பல சொத்துக்களை தன் பேரில் மாற்றிக்கிட்டதாகவும் ஒரு பேச்சு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு. இதனால தான் பாரதி ராஜாவை பார்க்க வந்த கங்கை அமரன் கூட இப்படி ஒரு மனுஷனை அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு ஆதங்கப்பட்டார். ஒரு பக்கம் மருமகளை போலீஸ் வச்சு மிரட்டுது, மறுபக்கம் தாத்தாவுடைய சாவில் பேத்திக்களை அவமானப்படுத்துதுன்னு பாரதி ராஜாவுடைய குடும்ப பஞ்சாயத்து இப்போ தெருவுக்கு வந்துருச்சு. இதனால தான் பாரதி ராஜா படங்களை இயக்குவதை நிறுத்திவிட்டு மனோஜ் இறப்பு தான் இதற்கு காரணம் என பல்வேறு இயக்குநர்கள் தெரிவித்து வந்தாலும் உண்மை காரணமோ மனோஜ் இறப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மை காரணம் சொத்துக்களுக்காக குடும்ப பெண்களுக்கிடையே நடக்கிற மிகப்பெரிய இந்த யுத்தம்தான் பாரதி ராஜாவின் இறப்புக்கு பேரதிர்ச்சியான காரணமோ என ஐயப்பாடு தோன்றுகிறது. பெண்களை பெருமையாய் பேசின அந்த மகான் குடும்பத்திலேயா இப்படி ஒரு சண்டை, இப்படி ஒரு சொத்துக்களுக்கு அடித்து கொண்டிருக்கிறார்கள்? இன்னும் பாரதி ராஜாவை அடக்கம் கூட செய்யவில்லை. அப்படிப்பட்ட தருணத்தில் இப்படி ஒரு காட்சியா? பேரதிர்ச்சியில் தமிழ்நாடு. பெண்களுக்குள் ஏன் இந்த சலசலப்பு? கேள்வி பல இருந்தாலும் அதற்கு காலம் மட்டுமே பதில் சொல்லும். காத்திருப்போம்.